வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் செய்த திட்டங்கள் என்ன அப்படின்றத உரிமை கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் என்ன செய்யலைன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வர்றாங்க. ஆனால் மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு வழங்கி வருகிறது. மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்க அதிமுக தான் காரணம்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். 27 மாதங்களை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், பேசணும், அதனால தான் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு கொடுத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கொடுப்போம், யாரும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு இபிஎஸ் சொல்றார். அதற்கு முதலமைச்சர் சொல்றாரு, அதிமுக சொல்லி கொடுத்ததாக பேசுவது பொய் அப்படின்றாரு. திமுக சரி செய்து விட்டு ஆட்சியை விட்டு இறங்கியது, அதிமுக கஜானாவை தூர்வாரி வைத்திருந்தது அப்படின்னு முதலமைச்சர் அதற்கு விளக்கம் கொடுத்தார். இந்த ஒரு சூழல்ல இது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை, இதை தாண்டி தேசிய அளவில் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருடத்துக்கு அப்படின்னு அறிவித்தது பேசும் பொருளாகி இருக்கிறது. அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விகளை பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எழுப்புறாங்க. மகளிருடைய வாக்குகளை பிரதான கட்சிகள் குறிவைக்கிறாங்களா? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எது பலன் கொடுக்கும்? தேர்தலை புரட்டி போடுமா உரிமை தொகை உத்தரவாதம்? விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு அதிமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து டாக்டர் சஃபி சுலைமான் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன், செய்தி தொடர்பாளர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் மூத்த தலைவர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல சிவசங்கரி அவர்கள்ட்ட, 1,16,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லா இடங்களிலும் திமுக அதை கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த தொகை வர்றதுக்கு நாங்க காரணம்னு அதுல நீங்க கிரெடிட் எடுக்கிறீங்க. முதல்ல அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்க, அப்புறம் எல்லாருக்கும் கொடுங்கன்னீங்க. இன்னைக்கு வர்றதுக்கே காரணம் நாங்க தானா? பாக்குறவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? பாக்குறவங்க என்ன உண்மையை தெரிஞ்சுப்பாங்க சார். நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்றோம். இப்போ அது களத்துல பிரதிபலிக்குது. போற இடங்கள்ல அதை பத்தி தானே கேள்விகள். இப்போ நானே பரப்புரைக்கு போனேன், போற இடத்துல நான் சந்திக்கிற அத்தனை பெண்களும் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. ஏன் அவரே நடைப்பயிற்சி போகும்போது ஒரு மூதாட்டி கேட்கிறார், நான் என்ன பண்ண எனக்கு தரக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இப்ப கொடுத்துருக்காங்க பாரு, காங்கிரஸும் சரி திமுகவும் சரி 2019, 21 கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் இப்ப கொடுத்துருக்க வாக்குறுதிகளும் ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாது போலதான் இருக்கு சார். என்ன ஏதாவது ஒரு இருக்கணும்ல, ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல, எதுவுமே ஆகலையே. அதிருப்தியில தானே போய் முடிஞ்சிருக்கு. நீங்க இப்போ மகாலட்சுமி திட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாட்டில் அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம். முதல் தலைமுறை பட்டதாரி பெண்களுக்கு 50,000 பிளஸ் ஒரு பவுன் நகை 1 லட்சம் ஆயிடுச்சு. அதுக்கு வர இப்போ 1,16,00,000 பேருக்கு கொடுக்குறாங்க. இப்போ யாருக்கு போகுது? எல்லாம் அதிருப்தி தெரிவிக்கிறாங்கன்னா அப்ப இந்த 1,16,00,000 பேர் யார்? அதுதான் அவங்க கொடுக்கணும். யாருன்றதை எங்களுக்கு விளக்கமா கொடுக்கணும். நாங்க தான் கேட்டுட்டு இருக்கோமே, அறிக்கையை கேட்டுட்டு இருக்கோம். நீங்க அனைத்து பெண்களுக்குன்னுங்க ரேஷன் அட்டைதாரர்களே யார் சார் இருப்பாங்க? 2,19,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் அவங்க யாரா இருப்பாங்க? ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறவங்க இருப்பாங்க. அடுத்து ஏற்கனவே இருக்க பயன்பெற்றவர்கள் ஒரு விதவையோ இல்ல வேற முதியோர் தொகை இருந்தா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ எல்லாமே எப்போ கொண்டு வரீங்க? எலெக்ஷனுக்கு பிறகு தான் கொண்டு வரீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் இல்லை, கண்டிஷன் போட்டீங்க. அப்ப நீங்க 1 கோடி பேர் என்னும்போது கண்டிப்பா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருப்பாரு. அப்ப மிச்சம் இருக்கிற 1 கோடி பெண்கள் என்ன ஆவாங்க? அதிருப்தி தானே. யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலயுமே அப்படிதான் சார் பண்றாங்க. ஒரு பொங்கல் தொகுப்பு எடுத்தாலும் அப்படிதான் பண்றாங்க. எல்லாத்துக்குமே முதியோர் உதவித்தொகை எடப்பாடியார் 5 லட்சம் பேர் போட்டோம், நீங்க 8 லட்சம் பேர் ரத்து பண்றீங்க. பொங்கல் பணம் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. முதல்ல வந்து இந்த ஐடி கட்டுறவங்களுக்கு இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த தொகுப்பு போய் சேரல சார். அந்த தொகுப்பு இருக்கு பாருங்க. நாங்க வந்து லீவுக்கு போயிட்டு வந்தா திரும்ப கிடைக்கும். ஆனா இவங்க 14ஆம் தேதி நிறுத்திட்டாங்க. நீங்க கேட்டு பாருங்க. அடுத்து விலையில்லா வேட்டி சேலையை கொடுக்கல. நீங்க அதுதான் சொன்னீங்க. சேலை கொடுத்தாங்க மேடம். விலையில வேட்டி சேலை புது டிசைன்ல கொடுத்தாங்க. இல்ல எல்லாருக்கும் போய் சேரல சார். சேரல. போன முறை காலதாமதம் ஆயிடுச்சு. அந்த ஆர்டர் கொடுக்கவே காலதாமதம் ஆயிடுச்சு சார். நான் போய் எல்லா இடத்துலயும் எல்லா கிராமங்கள்ல கேட்டேன், யாருக்குமே வேட்டி சேலை கிடைக்கலன்ட்டாங்க. காந்தி முதல் வருஷம் அந்த வேட்டி சேலைக்கு வந்து ஆர்டரை லேட்டா கொடுத்துறா. 2வது வருஷம் அந்த கொள்முதல் பண்ணதே பாதி தான், 50% தான் பண்ணிருக்காங்க கோஆப்டெக்ஸ்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த உரிமை தொகையை நாங்க ஏன் சொல்றோம்னா, நீங்க வந்த உடனே அதை வந்து கொண்டு வரல. போற இடங்கள்லாம் எங்களை போன்ற விவாதங்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல எதிர்கட்சி தலைவர் கேட்டு 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 உரிமையை கொடுத்தீங்க. அதுவும் எப்ப 27 மாசம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நாங்க தான் முழுமையான பொறுப்பாளர்களா இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப எலெக்ஷன் டயத்துல அது திடீர்னு அது மட்டும் இல்லாம இதனுடைய இந்த உரிமை தொகைக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாயிருச்சு அப்படின்னு அதிமுக இல்ல புரட்டி போடுன்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்கீங்க. கண்டிப்பா புரட்டி போட தான் போகுது. அதாவது அவங்க எது பாசிட்டிவ்னு நினைக்கிறாங்களோ அது நெகட்டிவா மாற போகுது. மிச்சம் இருக்கிற 1 கோடி பெண்கள் புரிஞ்சிக்க போறாங்க. இவங்களுடைய முகத்திரையை புரிஞ்சுக்கிட்டு என்ன கேக்குறேன், 1 கோடி பேர் ஓட்டு போட மாட்டாங்க திமுகக்கு. கரெக்டா நீங்க சொல்ல வருது?
மீதி 1 கோடி பேர்ன்றீங்க இல்லையா, அந்த அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அந்த 1 கோடி பேர்லயும் சார் நிறைய பேர் பயனாளிக்கு வேற இந்த 1 கோடி 16 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. அதையும் ஏன் அதிருப்தின்னு நான் சொல்ல வரேன். அதெல்லாம் என்ன சொல்ல விடுங்க. ஏன்னா தாலிக்கு தங்கம் வாங்கினவங்களுக்கு இப்ப தாலிக்கு தங்கம் இல்ல, அம்மா ஸ்கூட்டி வாங்கினவங்களுக்கு அம்மா ஸ்கூட்டி இல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை 18,000 வாங்கினவங்களுக்கு இல்ல, லேப்டாப் வாங்கினவங்களுக்கு லேப்டாப் இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே கிடைத்த விலையில்லா ஆடு மாடுகள் கிராமப்புறத்துல இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? கிடைத்த அத்தனை நல்ல திட்டங்கள் மக்களுக்கு நேரடியா, அதுவும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் ரத்து பண்ணிட்டு நீங்க 1000 ரூபாய் போது ஒரு வருஷத்துக்கு 12,000, நாங்க கொடுக்கறது 1 லட்சம் ஆகுது. 1 லட்சம் எப்படி? 50,000 பிளஸ் 1 பவுன் நகை 1 லட்சம், 25,000 பிளஸ் 1 பவுன் நகை 75,000. தாலிக்கு தங்கம்ன்றது ஒரு பெண்ணுடைய வாழ்வுல ஒரு முறை கொடுக்கிறது. அதுக்கும் பல கிரைட்டீரியா வச்சிருந்தீங்க, கரெக்டா? ஆனா இது இந்த கிரைட்டீரியா அடிப்படையில மாதம் மாதம் வருது. அததான் நான் இருங்க, அது எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கீங்க? எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்க அதுதான் சார். நீங்க இப்போ புதுமை பெண்ணுன்னு கொண்டு வந்திருக்காங்களா, 2,45,000 பேருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. அவ்வளவுதான் பயனாளிகளா? ஒரே 2,45,000 பேர் தான் பயனாளிகளா நான் கேட்கிறேன். தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டு புதுமை பெண் கொண்டு வரீங்கன்னா ஒரே 2,45,000 பேர் தான் பயனாளிகளா? உண்மையான பயனாளிகள் எவ்வளவு, வாங்குறவங்க எவ்வளவு? அதான் சொல்றேன். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை அதை சொல்ற சார், ஒரு பஸ்ஸை கூட கொடுத்துட்டு ஓசின்னு சொல்றீங்க சார். பெண்கள் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு என்ன சொல்றாரு கதிரானந்த்? நாங்க கொடுக்குற 1000 ரூபாய்னால தான் பல இன்னுமே பெண்களை கொச்சப்படுத்தி பேசிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இந்த மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? அதை ஏத்துப்பாங்களா? நான் கேட்போம் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட. அதிமுக கொடுத்த அழுத்தம் தான் 27 மாதம் கழித்து 1000 ரூபாய் கொடுப்பதற்கு காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரெடிட் எடுக்கிறாரு. ஆனா எதிர்கட்சி எல்லாம் கேட்டாங்களே, ஏன் 1000 ரூபாய் இன்னும் கொடுக்கல கேட்டாங்களே, அவங்களுடைய பங்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவங்களுடைய பங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம தேவையில்லை. காரணம் அவங்களுக்கு அவங்க இந்த கிளைம் பண்றதுக்கே எதுவுமே இல்லை. அதுதான் என்னன்னா, நல்ல யோசிச்சு பாருங்க. தேர்தல் அறிக்கை விட்ட உடனேயே போன 2021 தேர்தல் மேடைகள்ல திரு எடப்பாடி என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு பழைய ரெக்கார்ட பாருங்க. கொடுக்கவே மாட்டாங்க, தரவே முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிதான் அவர் சொன்னார். இதுதான் அவருடைய பழைய கதை. பழைய கதைகளை மாற்றி பேசுவது அதிமுகவிற்கு புதுசு கிடையாது. நம்ம வழக்கமா பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்கு இது புதுசு கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்ப மேடம் பேசும்போது சொன்னாங்க, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்க சொல்லிட்டீங்க, அந்த நம்பரை சொல்லிட்டீங்க. ஈவன் தென் மேடம் நான் போற இடத்துல எல்லாம் யாருமே வாங்கலன்னு சொல்றாங்க. பாவம், இவங்க எந்த ஸ்டேட்ல போய் கேட்கறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு விட்டு வெளியே போய் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே. அதே மாதிரி பொங்கல் வரிசை தொகை கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விட்டு வெளியே போய் கேட்டாங்க போல. தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டாதான் அதோட உண்மை தெரியும். அதே நேரத்துல மேடம் பேசும்போது 3 வருஷம் கழிச்சுதான் கொடுத்தாங்க. ஒரு திட்டம் செயலுக்கு வருவது எப்படி என்பது முந்தைய ஆட்சிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை நாங்க சொல்லி செய்ய வேண்டியதில்லை. அதே நேரத்துல உரிமை தொகை மாதம் 1000 என்பது 10 ஆண்டு திட்டம். இது நமக்கு எல்லாருக்குமே பல தடவை சொல்லிட்டோம். 10 ஆண்டுகளுடைய திட்டத்துல ஒன்றுதான் அது. அதை 3 ஆண்டுகளிலே நிறைவேற்றிருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் உண்மை. இதனால்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம பல மாநிலங்கள் இதை பின்பற்றுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ காங்கிரஸ் உடைய நம்ம இப்ப பார்த்த தேர்தல் அறிக்கைக்கு பல மாநிலங்கள் இதை உதவித்தொகையாக, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுக்கு உரிமை தொகை என்று பெயர் வச்சிருக்கிறோம். உரிமை தொகை தான் சொல்றாங்க. அப்போ எல்லா மாநிலத்துக்கும் முன்னும் நான் 1000 ரூபாய் தருவேன் சொல்லி முதல்வரை இருக்க வேண்டாம். அவங்க புகழாமல் இருந்தால் ஓகே, இப்படி கொண்டு போறாங்க. எல்லாத்துக்குமே ஏன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க தெரியும். ஒரே நிமிஷம், உங்க ஆடியோ சரியா வரல, நாங்க திரும்ப கனெக்ட் பண்றோம். இல்ல எல்லாத்துக்கும் ஏன் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்டிக்கர் ஒட்டறது நீங்க எதுமே செய்யலன்னு சொன்னீங்க. இப்ப செஞ்சத அதுக்கு நாங்க காரணம். இப்போ சிஎஸ்ஆர், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், அக்ஷய பாத்திரா, காலை உணவு திட்டம், இப்படி எல்லாத்துக்கும் யார் சார் ஸ்டிக்கர் ஓட்டினது? அவங்க தான் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டி. அக்ஷய பாத்திரா நாங்க கொண்டு வந்தது, நீங்க காலை உணவு திட்டமா அதை மாத்திக்கிட்டீங்க. சிஎஸ்ஆர் நாங்க கொண்டு வந்தது, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். என்ன சார் காலை உணவு உங்களுக்கு தெரியாதா சார்? 5 கோடிக்கு நாங்க கிச்சன் கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியாது? அது கவர்னரோட இதெல்லாம் மூலமா கொண்டு வந்தது. முதல் 17,000 பேருக்கு கார்ப்பரேஷன்ல முதல் விதை யார் போட்டது? முதல்ல ஆரம்பிச்சோமா இல்லையா சார்? நான் கேக்குறேன், ஆரம்பிச்சோம். காலை சிற்றுண்டி திட்டம் போட்டீங்க. ஏன்னா புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததுனால நம்ம அவங்க கொண்டு
கொண்டு வந்த காலை உணவு சிற்றுண்டி திட்டத்தை நம்ம போட்டுக்கலான்னு. அதே மாதிரி உரிமை தொகை நாங்க 1500 ரூபாய் கொடுக்கணும் ஏற்கனவே தேர்தல் நாங்க வந்து 1500 ரூபாய் கொடுத்துருப்போம். ஆனா இவங்கள மாதிரி 1,16,00,000 பேர் கொடுத்துருக்க மாட்டோம், 2,19,00,000 பேருக்கு நாங்க கொடுத்துருப்போம். இவங்கள மாதிரி நாங்க ஏமாத்திருக்க மாட்டோம். இன்னும் பல திட்டங்கள் தொடர்ந்து இருக்கும். நம்ம இன்னும் வந்து நம்ம தொடர்புகள்லாம் நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட போறதுக்காக திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட இந்த மகளிர் உரிமை தொகை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா அங்க காங்கிரஸ் வெற்றி பெறலையே. மகளிர் உரிமை தொகை எல்லா மாநிலத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்திடும் சொல்ல முடியாதுல்ல? இல்ல நீங்க இப்ப உங்க கேள்விக்கு நீங்களே விடை சொல்லிட்டீங்க. இந்த தேர்தலை புரட்டி போடுவதற்காக அல்ல இந்த அறிவிப்பு. நான் ஒன்றை மனம் திறந்து சொல்றேன், கட்சி அரசியலை கடந்து நான் சொல்கிறேன். எந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார்களோ, விழிப்போடு இருக்கிறார்களோ, அந்த நாட்டுடைய முன்னேற்றம் தான் பெரிதளவுக்கு வரும் என்று உறுதியாக நம்புகிறேன். நான் பெண்களுக்காக தேசத்தின் மீது அக்கறை இருக்க, குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்படிப்பட்ட திட்டங்களை செய்திருக்கிறது. நம்முடைய வழக்கறிஞர், நம்முடைய அதிமுக வழக்கறிஞர் அம்மையார் கூட ஒன்று சொன்னார், நாங்கள் தொடர்ந்து கேட்டோம் அதனால தான் தருகிறார்கள் தமிழ்நாட்டு என்று. தயவு செய்து உங்களிடம் கேட்கிறேன், தொடர்ந்து மத்திய அரசையும் கேளுங்கள், அவர்களும் தரட்டும். என்றால் நீங்கள் கேட்டால் தானே தருகிறார்கள், அதல்ல பிரச்சனை. நான் இன்னும் வெக்கெடுத்து விட்டு சொல்ல போனால், நான் இருக்கிறேன் என்னையே சொல்லுகிறேனே, மற்ற விட்டுருவோம், நான் ஒரு ஊதாரித்தனமாக வாழ்கிறவன் என்றுதான் என் குடும்பத்தை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். என் குடும்பம் இன்றைக்கு நடக்கிறதுனால என்னுடைய மனைவி அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு பொறுப்போடு நடத்துவதால் தான். இந்த நாடு முழுக்க பாதி குடும்பத்துக்கு மேலே பெண்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய எல்லா சுமைகளையும் தாங்கி கொண்டு போகிறார்கள். இயற்கையிலேயே அதற்கு அப்படி ஒன்று உண்டு. காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றோம், ஆனா சிங்கத்திலேயே ஆண் சிங்கத்தை விட ஆபத்தானது பெண் சிங்கம் தான். அதே போல மிகப்பெரிய மிருகம் என்று யானையை சொல்றோம். யானைகள் கூட்டம் கூட்டமாகத்தான் வாழும், ஆனால் அந்த கூட்டத்துக்கு தலைவை ஆண் யானை அல்ல, பெண் யானைகள் தான். சமீபத்தில் நடந்த போரை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாழ்கின்ற உலகத்தில் போர் விமானங்களை மிக சிறப்பாக இயக்கிறவர்கள் உக்ரைனை சேர்ந்த பெண் விமானிகள் என்று அவர்களுக்கு இணையாக எந்த நாட்டிலையும் கிடையாது. இப்ப சொல்றாங்க பக்கத்து நாட்டில் இலங்கையில் அங்கே உள்நாட்டு போர் நடக்கிற போது கூட இலங்கை அந்த ராணுவம் இருக்கிறதே, அது புலிகளை கண்டு பயப்படுவதில்லை. பெண் புலிகள் வருகிறார்கள் பிடையில் கால் அடிக்கிற அளவுக்கு ஓடுவார்கள். அந்த அளவுக்கு பெண்களுக்கு அப்படி ஒன்று இருக்கு. பெண்கள் சரியாக இருந்தால் ஒரு குடும்பம் நடக்க முடியும். ஆண்கள் சரியாக இருந்தாலும் அந்த குடும்பம் நடக்குமா என்று சொல்ல முடியாது. ஆண்கள் தவறான ஆண்கள் வீட்டில் கூட பெண்கள் சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எந்த கட்சி பெண்களுக்கான இந்த திட்டத்தை தந்தாலும் அதை வரவேற்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன். அந்த வகையில் நீங்கள் எந்தெந்த கட்சியெல்லாம் இதற்காக சொல்லி இருக்கிறது, செய்திருக்கிறது என்று நீங்கள் பட்டியல் போட்டால் அந்த கட்சிகளுடைய நல்ல சிந்தனையை நான் வரவேற்கிறேன். யாரும் பெண்களுக்காக இதை செய்யவில்லை என்றால் அவர்கள் மீது என்னுடைய கண்டனத்தை பதிவுகிறேன். இதனுடைய புதிய சிந்தனை அல்ல. 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே தலைவர் காமராஜ் அவர்கள் சொன்னதை ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில் ஒரு பெரிய போராட்டம், கிளைவ்ஸ் ஹாஸ்டல் போராட்டம். திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் பள்ளிகளெல்லாம் மூடப்பட்டிருந்தது. 1.5 மாதங்களுக்கு மேலாக மூடி இருந்தது. ஒரே ஒரு பெண்கள் கல்லூரி, ஹோலி கிராஸ் கல்லூரி மட்டும் திறந்திருந்தது. நாங்கள் ஒரு 5-6 பேர் இன்றைக்கு உண்மேன் கமிஷன் இருக்கக்கூடிய அந்த அருணா ஜெகதீசன், அந்த ஜெகதீசன் உட்பட நாங்கள் போய் அந்த கல்லூரிக்கு வெளியில் நின்று அங்க இருக்கிற பியூனை சொல்லி 2 பிரதிகளை வர சொல்லி அவரிடம் கேட்டுக்கொண்டோம் கல்லூரியை மூட சொல்லி. அது ஒரு செய்தியாக வந்தது. அதற்கு பின்னால் 4 நாட்கள் கழித்து சென்னைக்கு போகிறோம். நாங்கள் 7-8 பேர் போனோம். முதலில் நான் தலைவர் காமராஜ் வீட்டுக்கு உள்ளே நுழைகிற போது காலிப்பேல எங்கடா வந்தேன் என்று கேட்டார். நான் அதிர்ச்சி அடைந்து போனேன். அவர் அப்படி கோபமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு பின்னாலே மற்ற மாணவர்கள் வந்து பார்த்தோம், இவங்கெல்லாம் யார் என்று கேட்டார். இவர்களெல்லாம் மற்ற கல்லூரி மாணவர் தலைவர்கள் என்று சொன்னேன். உட்கார சொல்லி ஒரு 5 நிமிடம் அவரிடம் பேசிவிட்டு திரும்பி சொன்னார், ஏண்டா ரவுடி பேல பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜில் போய் கலாட்டா பண்ணியா என்று கேட்டார். இல்லை ஐயா என்றேன். பொய் சொல்லாதே நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்னோடனே என்னை மற்றவர்கள் தான் காப்பாற்றினார்கள். அவர் வேண்டாம் என்று தான் சொன்னார், நாங்கள் தான் போனோம் என்று. அப்போது அவர் சொன்னது இறுகிய மனத்தோடு சொன்னது, என்னுடைய இளமை காலத்தில் நானே படிப்பதற்கு தடுமாறினேன். படிக்க வைக்க எனக்கு ஆள் இல்லை, கஷ்டப்பட்டேன். சிறையிலே தான் நான் படித்தேன். அப்படி படிக்கிற போதும் நினைத்திருக்கிறேன், ஆண்களாக இருக்கிற நமக்கே இந்த கஷ்டம் என்றால் நம்ம வீட்டு பெண் பிள்ளை எல்லாம் படிக்கிற ஒரு காலம் வராதா என்று ஏங்கி இருக்கிறேன். ஆனால் என் காலகட்டத்திலேயே பெண் பிள்ளைகள் கையிலே புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு போகிற காட்சியை பார்க்கிற போது, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த போது எனக்கு வந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார். ஆண்கள் பசங்க எக்கேடோ கெட்டு போங்க, ஒரு பெண் பிள்ளை படித்தால் ஒரு குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைத்ததை போல. ஆகவே பெண் பிள்ளைகளுடைய படிப்புக்கு தடையாக இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் இங்கே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பெண்களுடைய முன்னேற்றம் என்றார் அவர். தமிழ்நாட்டிலே நீங்க இந்த முன்னேற்றத்துக்கு காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை சொல்லிவிடுகிறேன்.
திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஒன்றடக்கிய திருச்சி மாவட்டத்தில் 56ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்த 5 மாவட்டங்களும் சேர்ந்த மாவட்டத்திலே கல்லூரியில் படித்த பெண்களுடைய எண்ணிக்கை 2000 கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காவிரி கல்லூரியில் மட்டும் 3800 பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். திருச்சி நகரத்திலே மட்டும் 12000 பேர்கள் படிக்கிறார்கள். இந்த மாற்றம் வந்திருக்கிறது என்றால் பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் பெண் பிள்ளையுடைய கல்வி அவருடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறார்களோ அவர்கள் தேசபக்தர்கள் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. அதை அறிவிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், எனக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்களை நான் பாராட்டுவேன். சரி, ஓகே. நான் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட காங்கிரஸ் 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி அறிவித்திருக்கிறது வருடந்தோறும். அது பெரிய அளவில் பாஜகவுடைய வாக்கு வங்கிகளை, குறிப்பாக பெண்களுடைய வாக்கு வங்கிகளை காங்கிரஸ் பக்கம் கொண்டு போகாதா? இல்லை, அண்ணா வேலுசாமி அவர்கள் பயங்கரமாக பரப்புரை பண்ணாங்க. குஜராத்தில் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு கல்வி முழுமையாக இலவசம். பெண்களுக்கு கல்வி முழுமையாக இலவசம். உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் பெண்கள் நேரடியாக சென்று கல்லூரி வரை இலவசம். அப்படி அருமையான ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு மேலும் வலு கொடுத்து வலுவூட்டியவர் அன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் குறிப்பாக இலவச எரிவாயு. பெண்கள் அடுப்பில் கஷ்டப்படுறாங்க, புகை கண்ணீரில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உடனடியாக இலவச எரிவாயு 60 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இலவச எரிவாயு கொடுத்துருக்காங்க. பெண்களுடைய மானம் காக்க கழிப்பட வசதிகள், ஏறக்குறைய 50 லட்சத்துக்கு மேற்பட்ட கழிப்பட வசதிகளை பெண்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக யூபி, பீகார் போன்ற பகுதிகளெல்லாம் இரவுள்ள பெண்கள் வெளியே போகின்ற பொழுது பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு முதல்ல ஒரு செங்கல்லை எடுத்து வச்சு கழிப்பிடத்தை கட்டி கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத நரேந்திர மோடி அவர்கள். தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சியில் பெண்களுக்கென்று திட்டப்பட்ட திட்டங்கள் கணக்கில் அடங்காதது. ஆனால் காங்கிரஸுடைய இந்த தேர்தல் அறிக்கையாகட்டும், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாகட்டும், பொருளாதாரத்தை முழுமையாக சீர்குலைக்கக்கூடிய ஒரு அறிக்கை. தங்கள் குடும்பம் அரசியல் ஆட்சிக்கு வந்தால் போதும், இந்த நாடு எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் மகன் மந்திரியாக இருக்க வேண்டும், நான் வசதியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திட்டங்கள் இந்த நாட்டை பற்றி எல்லளவும் கவலைப்படாமல் திட்டங்கள் தர்றது தேர்தல் அறிக்கையில் இவங்க சொன்னாங்க. சார் 40 நான் முடிச்சிடறேன் மிஸ்டர் கார்கே. கடந்த ஆண்டு தேர்தல் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னாங்க. தேர்தலில் இப்போ அவங்க எம்பி 21 சீட்டில் நிற்கிறாங்க. திமுக தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் கொடுத்துருக்காங்க? சொந்த குடும்பத்தை சார்ந்த கனிமொழி அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்தை சார்ந்த நெருங்கிய உறவான இன்னொரு பெண்மணிக்கு, இதுதான் கொடுத்துருக்க சீட்டு, பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. இவங்க கொடுத்த வாக்குறுதி, இவங்க இடஒதுக்கீடு நிறைவேற்றலையே, இவங்க கட்சியிலேயே இவங்க சீட் தரலையே பெண்களுக்கு. முழுமையாக இந்த மக்களை 100 ரூபாய் சிலிண்டர் குறைக்கிறோம் நாங்க செஞ்சாங்களா? நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியில். எல்லாரும் போய் உண்மையிலேயே நகைக்கடனை நிறைய பேர் அடமானம் வச்சாங்க, செய்தார்களா? 13 லட்சம் பேர் கேட்கிறேன். கல்வி கடன் தள்ளுபடினாங்க, செய்தார்களா? நான் கேட்குறேன். கலைஞர் உணவகம் அமைக்கப்படுனாங்க. இப்போ சென்னையில் நடந்த அந்த வெள்ளத்தில் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் உணவுக்காக அம்மா உணவகம் இருந்தது, அருமருந்தாக இருந்தது. அதை மூடிட்டு உணவு கூட கொடுக்காமல் தவிக்க விட்டது திமுக அரசு. இன்னும் சொல்ல போனா நிறைய இவங்க கொடுத்த அறிக்கையை படிச்சேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க சொல்லலாம் நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் பேரவை கூட்டத்திலே சட்டம் இயற்றப்படும். நாங்க இன்னைக்கு போய் 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. முழுமையாக இது காங்கிரஸ் அறிக்கையாகட்டும். 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு எப்படி சார் சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் கேட்கிறேன். நடைமுறையில் இது சாத்தியமா? இது முழுமையா வைஃபை இலவசமா தமிழ்நாடு என்னங்க சொல்றாங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல வேற, ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகள் போறப்ப கொடுக்கிறது வேற. ஏன்னா பயணிகளுடைய தொடர்பு துண்டிக்கப்படும், நெட்வொர்க் கட் ஆகும், பல விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனா நீங்க தமிழ்நாடு முழுவதும் வைஃபை இலவசம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இலவச டிவி கொடுத்த மாதிரி வைஃபை கொடுத்து மக்களை முடக்க பாக்குறீங்களா?
மதுக்கடையை திறந்து மக்களை முடக்கியது போல தமிழ்நாட்டை நீங்க முடக்க பாக்குறீங்களா? பெண்களை பத்தி பேசுறீங்களே, விருந்து சிறப்பு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல சாராயத்தை திறக்கிறாங்க, சாராய கடையை. இன்னைக்கு மால்கள்ல வந்து சாராய கடையை திறந்து விட்டு இன்னைக்கு வந்து பெண்களும் குடிக்கலாங்கிற நிலைமை உருவாக்கி விடுறாங்க. ஒரே நிமிஷம், இவர்தான் நாட்டுக்கு பெண்களுக்கு செய்கிறதா? ஆன்மீக பூமியை சாராய பூமியை மாற்றியது திமுகவும் காங்கிரஸ். பெண்களை பற்றி பேசுகின்ற அருகதை கிடையாது திமுக. ஒரே நிமிஷம் திருச்சிவேல்சாமி குறுக்கிறார். திருச்சிவேல்சாமி சார், பாஜகவுடைய மிகப்பெரிய பலமான மிகப்பெரிய சக்திமிக்க மாநிலமாக இருக்கிறது ஊபி. அங்க சாராய கடை இருக்கா இல்லையா? சாராயம் குடிக்காமல் தடுக்க வேண்டும் என்பதை சாராய கடை இருக்கிறது வேற சார். சாராய கடை இருப்பது என்பது வேறு. வேற என்ன? சாராயத்தை தொழிலாக செய்வது என்பது வேறு. அண்ணா வெளிச்சேன பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். சாராய கடை நடத்துவது என்பது வேறு, சாராயத்தை மக்கள் விரும்பி குடிப்பது என்பது வேறு, குடிக்க வைப்பது என்பது வேறு. நீங்க வருமானத்திற்காக கட்டாயப்படுத்துறாங்க, மக்களை மதியை மயக்குவதற்காக, ஓட்டு வங்கிக்காக, என்ன பேசுறீங்க? வீதி வீதிக்கும் நீங்க வீட்ல வந்து நீங்க குடி குடின்னு சொல்றாங்க. டெட்ரோபேக் வரல இன்னும். டெட்ரோபேக் 150 ml வாங்கினா குடிக்க முடியாது. சார், நீங்க திரும்பி அந்த இடத்தை மாற்றுறீங்க. 90 ml தரீங்க. மற்ற காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது, திமுக சாராய கடை இருப்பதை போல சொன்னீங்க. ஊபியில இருக்கா இல்லையா அப்படி நான் கேட்டவுடனே அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறீங்க. நான் சொல்றேன் சார், சாராயத்தை ஒரு அரசு நீங்க ஆளுகிற மாநிலத்தில் சாராய கடை இருக்கா இல்லையானா யூபியில இல்லன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சாராய கடை, சாராய வருமானத்தை தமிழக அரசு தொழிலாக நடத்துகிறது. ஒரு நிமிஷம் அது மக்களை காப்பாத்துறதுக்கா? அந்த குற்றச்சாட்டு கேட்டுருவோம் திரு சஃபி அவர்கள்ட்ட. கடன் உங்க காலத்துல வாங்கினாங்க சார். கடன் வாங்கியது வங்கிகள் அத்தனை முழுமையாக காங்கிரஸ் காலத்துல. காங்கிரஸ் கால பேரை படிக்கணுமா? அத்தனை பேரும் காங்கிரஸ் காரர்கள், அத்தனை பேரும் காங்கிரஸை சார்ந்தவர்கள். ஒரு ஆர்எஸ்எஸ் அல்ல, பஜா பண்ணீங்க, ஒரு பிஜேபி காரங்க இல்ல, அத்தனை பேரும் காங்கிரஸ் சார்ந்தவர்கள். காங்கிரஸ் சார்ந்தவர்கள் கடன். நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. ஒரு நிமிஷம் திரு சஃபி, அந்த கடனையே வசூலிக்க. ஓகே டாக்டர் சஃபி, ஒரு புறம் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம் இதெல்லாம் கிளைம் பண்றீங்க, இன்னொரு புறம் மதுக்கடைகள் இன்னும் குற்றச்சாட்டுகளா வைக்கப்பட்டு தானே வருது, மறுப்பீங்களா? இல்ல, முதல்ல மகளிர் உரிமை தொகை விஷயத்தை முடிச்சிருவோம். மேடம் சிவசங்கரி மேடம் பேசும்போது இந்த காலை உணவு திட்டத்தையும் லைட்டா சொருவ பார்த்தாங்க சென்ட்ரல் நடுவுல. அது ஆக்சுவலா காலை உணவு திட்டம் அவங்க சொல்ற விஷயம் வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பு பழைய எடப்பாடி அவர்கள் ஆட்சியில அவங்க மாநகராட்சி பள்ளியில போட்டத அப்ப இருந்த கவர்னர் வந்து ஓபன் பண்ணாரு. அதற்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லன்னு போன தடவை நானும் சிவசங்கரி மேடமும் உட்கார்ந்து நியூஸ் 18 சேனல்ல பேசி முடிச்சாச்சு. மீண்டும் அதை கொண்டு வராங்க. தவறான செய்தி மீண்டும் சொல்லிடுறேன். ரெண்டாவது, பேசிட்டு இருக்கும் போது சிவசங்கரி மேடம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுல போய் சொன்னாங்க, மேடம் தமிழ்நாடு முழுக்க தெரியும் மேடம் யாரெல்லாம் வெள்ள நிவாரணத்துக்கு எந்த இதெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க, கரும்பு பொங்கல் கரும்புல யார் ஸ்டிக்கர் ஓட்டுனது, இது எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க தெரியும். மேடம் நான் வந்து பிரச்சார இதுல கொஞ்சம் டைம் தாங்க, அதனால நான் பேசி முடிச்சு அப்புறம் நீங்க பேசலாம். என்னன்னா மேடம் சொல்லும் போது இங்க வந்து எல்லா இடத்தையும் நாங்க போய் கேட்டேன், மேடம் தமிழ்நாடு முழுக்க எத்தனை ரேஷன் அட்டைகளுக்கு 1000 ரூபாய் மறுபடியும் போய் சேர்ந்துக்குன்னு விசாரிங்க, எவ்வளவு பெண்கள் வாங்குறாங்க. ஏன்னா இப்பதான் தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில கேம்பெயின்ல இருக்கிறோம். மாண்புமிகு நம்ம இங்க இருக்கிற எம்பி கனிமொழி அவர்கள் வந்து கேன்வாஸ் பண்றாங்க. நிக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் 1000 ரூபாய் கிடைக்குதானாக்கா ஆமா கிடைக்குது, 1000 ரூபாய் வாங்குறோம்னு சத்தம் போட்டு மகளிர் சொல்றாங்க. இங்கதான் இருந்துட்டு இருக்கேன் நானு. நீங்க வேணா வந்து பாக்கலாம், வேணா வீடியோ உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க தாராளமா பாத்துக்கலாம். எல்லா திட்டத்தையும் மக்களை இங்க சேர்ந்து இருக்கிறதுக்கான சாட்சி ஒவ்வொரு கேம்பெயின்லயும் பாத்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நம்ம தேர்தல் பரப்புலயும் பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாகராஜ் சார் வந்து ரொம்ப லாவகமா அப்படியே வந்து இந்த சாராய கடையை வந்து உள்ள கொண்டு வராரு. அண்ணன் வேலுசாமி ரொம்ப அழகா தெளிவா அது பதில் சொல்லிட்டாரு. ஈவன் என்னோட கடமை என்னன்னா, பாஜக என்னமோ எல்லா இதையும் வந்து எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிட்ட மாதிரி 10 வருஷமா பண்ணது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி இப்ப என்னமோ புதுசா வேற எந்த கட்சி எதுவுமே செய்யல வாக்குறுதிகளை பாஜக செஞ்ச மாதிரி அவரு பேசிட்டு இருக்காரு. சார் நாடே கேக்குது சார் இன்னைக்கு. இப்போ என்ன தெரியுமா, லாஸ்டா நீங்க கொடுக்கிற கேரண்டிய வந்து மக்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க,
அடுத்த மாசம் திவாலாவ போற பேங்க்குக்கு நீங்க செக் எழுதி கொடுக்குறீங்க. அதுதான் உங்க மோடியோட கேரண்டி. அந்த செக் கணக்கு தான் உங்க மோடியோட கேரண்டி. ஏன்னா நீங்க இதுவரை செஞ்சது எதுவுமே நீங்க சொன்னதை செய்யல. 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னது செய்யல. கருப்பு பணம் தருவேன்னு சொன்னது செய்யல. 12 லட்சம் தருவேன்னு சொன்னது செய்யல. விவசாயிகளுக்கு என்ன செய்யல. கடைசியில கொண்டு திமுக ஆட்சி ஒண்ணும் பண்ணல, எங்க மேல வழிய போட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க சார். நீங்க பொது வழியில பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உஜ்வாலா சிலிண்டர் அவங்க சொல்றாங்கல்ல, 500 ரூபாய்க்கு உஜ்வாலா சிலிண்டர் போகுது, இலவச சிலிண்டர் போகுது, கொரோனா டயத்துல பெண்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தோம், இதெல்லாம் அவங்க சொல்றாங்கல்ல. இல்ல கார்கே, இப்போ சார் கார்கே ஸ்டாலின் தான் வராரு. கார்கே ஒரே நிமிஷம் இல்ல, அவர் கேக்குற கேள்வி பேசல. ஸ்டாலின் தான் வராரு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எங்க சார் விடியல் கொடுத்தீங்க? ஒரு விடியல் சொல்லுங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. நான் கேக்குறேன் சார், விடியல் தர போறாரு, முதல்ல பதில் சொல்லுங்க சார். உங்க அந்த நான் பேசுறதுக்கு முதல்ல விடியல் கொடுத்தீங்களா? நீங்க அனுமதிங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்வி என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டீங்க. கரெக்டா கேட்டீங்கல்ல? அந்த கேள்வியை எப்படி கொடுக்க முடியும்னு பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வாங்கிருக்கீங்கல்ல, அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட மட்டும் கொடுங்க சார். ஒவ்வொரு ஏழை பெண்ணுக்கும் 1 லட்சம் கொடுத்துடலாம் சார். 100% தர முடியும். உங்க பிஎம் கிட்ட சொல்லி பிஎம் கேர்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கு காமிச்சு அதை வெளியே தள்ள சொல்லுங்க. தவறான தகவலை பதிவு செய்றீங்க. இந்தியால உள்ள ஒவ்வொரு ஏழை பெண்ணுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். அவ்வளவு பணத்தை வச்சிருக்கீங்க. நாங்க ஏழை பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தவறான தகவலை பதிவு பண்றீங்க நண்பரே. தவறான தகவலை பதிவு பண்றீங்க. 15 லட்சம் கொடுக்கறன்னு ஒருபோதும் சொல்லல. நான் சொல்லி தவறான பிரச்சாரம் செய்றீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது என்னங்கிறது நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. தவறான தகவலை பதிவு பண்ணாதீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் கேட்டீங்க இல்லையா? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க தள்ளுபடி பண்றீங்க இல்லையா, கோடீஸ்வரர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்றீங்கல்ல, அதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா ஒவ்வொரு ஏழை பெண்ணுக்கும் 5 லட்சம் ரூபாய் தரலாம் சார். நீங்க பண்றது ஒவ்வொன்றும் அநியாயம். பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், கோடீஸ்வரர்களுக்கான கடன் தள்ளுபடி, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே கொடுக்காம நீங்க எதுவுமே செய்யாம தவறான தகவலை பதிவு பண்றீங்க. கடன் தள்ளுபடி, கடன் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் காலத்துல. பதில் சொல்லுங்க, அனுமதி கொடுங்க எனக்கு. கார்கே சும்மா பொய்யா பேசிட்டு இருக்காரு. இதுக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. பொய்யா பேசிட்டு இருக்காரு அவரு. கடன் தள்ளுபடி என்ன கடன் தள்ளுபடி? 5 லட்சம் மகளிருக்கான உரிமை தொகை, உதவித்தொகை உயர்கிறதா? யாரால கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? மகளிர் வாக்கு யாருக்கு? தேர்தலை புரட்டி போடுமா உரிமை தொகை உத்தரவாதம்? சிறிய குறுக்கீடு மட்டும் திரு ஜி.கே. நாகராஜ் குறுக்கிட்டார். சிலிண்டர் விலை 1000 ரூபாய்க்கு மேல போனது இப்ப 820 ரூபாய் இருக்குது. இதெல்லாம் பெண்கள் வாக்கு போடுறப்ப யோசிப்பாங்கல்ல ஜி.கே. நாகராஜ்? இல்ல உண்மைதானுங்க. நீ என்னதான் கேக்குறீங்க? நான் பதில் சொல்லல. இல்லைங்க, இப்போ பெட்ரோல் ஆகட்டும். இப்போ பெட்ரோல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க பெட்ரோல் விலையை குறைச்சாங்க. எப்படி குறைச்சாங்க? பாண்டு கொடுத்தாங்க, கடன் பத்திரத்தை கொடுத்து குறைச்சாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 2,10,000 கோடி கடன். ஒவ்வொரு வருஷமும் 20,000 கோடி கடனை மத்திய அரசு, நம்முடைய அரசு கட்டி கொண்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட பாண்டுக்கு உரிய வட்டியை கட்ட வேண்டும், பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும். மிகப்பெரிய கடன் சுமை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் தாஜா அரசியல், ஓட்டு வங்கி அரசியல். அதே மாதிரி வெளியிலிருந்து வர்ற பொருட்கள் நம்ம விலை நிர்ணயிக்கிறல, சிலிண்டர் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், நாம் இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு, இவ்வளவு ஏழைகளுக்கு நாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை பல்வேறு வகையில் காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதெல்லாம் நோக்கம். இலவசங்கள் கொடுத்து வாக்கு வங்கிக்காக, தாஜா அரசியலுக்காக நீங்க நாட்டை சீர்குலைப்பதெல்லாம் அர்த்தம். நாடும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும், நம்முடைய பொருளாதாரம் வலிமையாக இருக்க வேண்டும். இதை சொல்றார் பாரத பிரதமர். இப்ப குறைச்சாங்க, 200 ரூபாய் குறைச்சாங்க, இலவச சிலிண்டருக்கு மறுபடியும் குறைச்சாங்க. முடிந்த அளவு மத்திய அரசு செய்கிறது. ஆனால் அது கடந்த 5 மாநில தேர்தலில் கூட செஞ்சாங்க. அதை அப்படியும் 5 வடக்கில் நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். நான் உண்மையை சொல்லி வெற்றி பெற மக்கள்கிட்ட நான் சொல்றது, கடந்த முறை காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தாங்க, இந்த முறை காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுக்கிற வாக்குறுதி எல்லாமே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. முழுமையாக நிறைவேற்ற முடியாத எப்படிங்க 1 லட்சம் ரூபாய் பாசிபிள் சொல்லுங்க? ஒரு ஏழை பெண்கள் எந்த லிஸ்ட்ல எடுப்பீங்க நீங்க? எப்படி நாள் கொடுக்க முடியும்? எப்படி நாட்டை நடத்த முடியும்? சரி, அந்த கேள்வி எழுப்புறீங்க, எப்படி முடியும்னு சொல்லுங்க. சரி, அந்த கேள்வி நான் கொண்டு போறேன். சிவசங்கரி குறுக்கிட்டு
இல்ல குறுக்கீடு இல்ல சார், எனக்கு அவர் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு நான் பேசணும் இல்லையா. அவர் டாக்டர் சார் சஃபி சொன்னாரு நீங்க எல்லாத்தையுமே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, உங்க ஸ்டிக்கரை பத்தி தெரியும்னு. நாட்டு மக்களுக்கே தெரியும் சார், பெண்களுக்காக பெண்கள் வந்து ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த வீடு நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும். பெண்கள் தான் நாட்டின் கண்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க கொண்டு வந்த திட்டமா 100 யூனிட் மின்சாரம் யாருக்கு பயன்படும்? ஒரு வீட்டுக்கு பயன்படும். அப்ப நேரடியாக அந்த பெண்ணுக்கு தான் பயன்படும். உங்களை போல ஒரு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ன்னு சொல்றதோ, பெண்கள் பலபலன்னு இருக்கிறாங்க சொல்றதோ, தலையில தட்டுறதோ, சாதியை சொல்லி இழிவுபடுத்துறதோ, ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சு அந்த இருங்க சார். சொன்னவங்க யாரு சார்? என்ன பேச சொன்னவங்க யாரு சார்? அமைச்சருங்க சார், மக்கள் பிரதிநிதிகள் வந்து அமைச்சர்கள் சார், ஒரு பொறுப்புள்ள அமைச்சர்கள் சார். திட்டத்துடைய நோக்கம் பெரிது. எங்கேயோ ஏதோ நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வச்சு என்ன திட்டத்தினுடைய நோக்கம்? எந்த திட்டத்தை? நீங்க உரிமை தொகை விடியல் பேருந்து பயணம்ன்றது நீங்க கொச்சைப்படுத்தாதீங்கன்ற 400 கோடி முறை பயணம் பண்ணிருக்காங்க. அம்மா வந்து அதிகாரத்தை கொடுத்தாங்க சார். உள்ளாட்சியில 50% சார் அதிகபட்சமா பெண்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்னைக்கு பால் விலை ஏறி போச்சு, வெண்ணெய் விலை ஏறி போச்சு, 4 மடங்கு 4 தடவை ஏத்தி இருக்காங்க. பருப்பு எவ்வளவு, பூண்டு எவ்வளவு, மிளகா விலை எவ்வளோ? அப்ப பெண்கள் தான் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப விலையெல்லாம் ஆடு மாடு கொடுத்தோம், அதையெல்லாம் நிறுத்திட்டீங்க. பெண்களுக்கு மிதிவண்டி கொடுத்தோம், அதை நிறுத்திட்டீங்க. அது அதிமுக ஆட்சியில ஒரு முறை தான் கொடுக்கப்பட்டது விலையில்லா ஆடு மாடு. சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் சார், ஆட்சி முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் சார். சார் ஆட்சி முடிகிற வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். நான் இது வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். ஆட்சியில கொடுக்கப்பட்டது எடப்பாடி ஆட்சியில அவரே கொடுத்த போட்டவன் நாளைக்கே கொடுக்குறேன் சார். நானே இப்ப நான் போனவனே கொடுத்துறேன். நாங்க இருக்கிற வரைக்கும் கொடுத்தோம். சுய உதவி குழுக்களுக்கு இருந்துச்சு. என்ன பேச விடுங்க சார். இன்னும் நான் முழுசாவே பேசி முடிக்கல. நீங்களும் வந்து அந்த குற்றச்சாட்டுக்கான கேள்விகளை என்கிட்ட முன் வைக்கல. என்ன பேச விட்டாதானே? அப்போ அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நீங்க நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு டாஸ்மாக் 24 மணி நேரம் நடக்குது. திருமண கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண? ஒரு பக்கம் 12 மணிக்கு தான் டாஸ்மாக் திறக்குது, நைட் 10 மணிக்கு மூடிடுறாங்க. சட்டவிரோத பார்கள் நடக்கலையா? எல்லா ஆட்சியிலும் நடக்குது. அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாங்க? காலையில குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வரன்றாரு. இல்ல எல்லா ஆட்சியிலும் சட்டவிரோத பார்கள் இருந்திருக்கு. இருங்க சார், அமைச்சர் முத்துசாமி சொன்னது உண்மையா இல்லையா? காலையில குடிக்கிற ஆட்சியிலே சட்டவிரோத பார்கள் இருந்திருக்கு. எப்ப இருந்துச்சு? எந்த ஆட்சியில இருந்துச்சு? எங்க ஆட்சியில இருந்துச்சா? எல்லா ஆட்சியிலும் இருந்துச்சு. எத்தனை குற்றச்சாட்டுகள்? ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிக்கிற வரைக்கும் இருந்துச்சா? எல்லா ஆட்சியிலும் இருந்தது. ஹைகோர்ட் கண்டனம் சார் எல்லா ஆட்சியிலும் சட்டவிரோத பார்கள் பார் நடத்துறவங்க மேல கம்ப்ளைன்ட் வந்து யாராவது நேரத்தை மீறி எந்த அளவுக்கு சார்? டாஸ்மாக் 24 மணி நேரம் குடிகாரர் ஒரு பக்கம் கஞ்சா. சரிங்க, கஞ்சா வேண்டாம். நீங்க பெண்கள் முழுக்க இந்த ஆட்சினால போக்சோ வழக்கு சட்டமன்றத்துல பதிவு பண்றாங்க சார். 10 மாசத்துல 4050 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்குன்னு கீதா ஜீவன் பதிவு பண்றாங்க. 15 நாள் 30 போக்சோ வழக்குகள் பதிவாகுது. கூட்டு பாலியல் பலாத்காரம். இந்த ஆட்சினால முழுக்க பாதிக்கப்பட்டது யாருன்னா பெண்கள் தான். அது மக்கள் நல திட்டங்களோ, விலைவாசி ஏற்றங்களோ, 100 யூனிட் மின்சாரம் சொல்லி 52% உயர்த்தினீங்க, வரியை உயர்த்தினீங்க. அப்ப நேரடியா ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணு தான் பாதிக்கப்படுறா. ஒருவேளை ஆதரவற்ற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், கணவன் சரியா இல்லாத ஒரு குடும்பம், அந்த சுமை யார் மேல போகுது? அந்த பெண் மேல போகுது. அப்போ முழுக்க பாதிக்கப்படுற பெண்கள். இன்னைக்கு ஒரு சென்னையில எடுத்துங்க சார், கலாநிதி வீராசாமி, தமிழ்ச்சி தங்கப்பாண்டி, தயாநிதி மாறன், நீங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்து நீங்க சொல்லலாமா? வாரிசு அரசியல் நடத்திட்டு பிடிஆர் சொல்றாரு 30,000 கோடி ஊழல் நடந்திருக்கு, கனிமவள கொள்ளையில 60,000 கோடி சொல்றாங்க சார். அதெல்லாம் இல்லைன்டா. சார் இருங்க சார், டென்ஷன் வேட்பாளர் இருங்க சார், டென்ஷன் வேட்பாளர் சார் அது யார் சார்? யார்? என்ன தலைமையில இருந்து வந்திருக்காங்களா? உதயநிதி ஸ்டாலின் போற இடத்துல எல்லாம் கல்ல காட்டுறாரு, இல்ல பல்ல காட்டுறாரு. தேர்தல் நடத்தை விதிகளை எந்த அளவுக்கு மீறாரு தெரியுமா? என்ன சார் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும். இருங்க சார் பேச விடுங்க சார். உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு தெரியும். மிச்சம் 34 லட்சம் பேருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அதெல்லாம் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீற வேண்டிய விஷயங்கள் ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் கேப் திரு சஃபி. அதாவது மேடம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க. 24 மணி நேரம் மதுபான கடை எந்த ஸ்டேட்ல திரும்ப பாக்குறாங்க? ஏன்னா அவங்க வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பாஜக ஆள்ற மாநிலத்துக்கு அப்போ போயிட்டு வந்துடுறாங்க. அங்க நடக்கிற அநீதி, அங்க இருக்கிற போக்சோ, அங்க 24 மணி நேரம் மதுபான கடை, அங்க இருக்கிற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாவம் மீண்டும் இங்க திரும்ப பேசிட்டு இருக்காங்க. மேடம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க நீங்க பேசப்பட குறிக்கிட்டா ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய ஆட்சி நடக்கும் போது டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்துல ஒரு போலீஸ் ஒரு பெண்ணோட கன்னத்துல அரைஞ்சாரு, ஞாபகம் இருக்குங்களா? அமைச்சரே கல்ல தூக்கி எறிறாரு சார். அமைச்சர் கல்ல தூக்கி எறிறாரு, தலையில தட்டறாரு, ஒரு அமைச்சர் செய்றாரு. அந்த மேடம் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க போலீஸ்காரங்க வந்து பேசுறீங்க, அமைச்சர் செய்றாரு. மேடம் ஒரு நிமிஷம். இல்ல உங்களுக்கு கேவல பதட்டம்,
உண்மை சொல்றேன், ஏன் பதட்டப்படுறீங்க? ஒரே நிமிஷம். பதட்டம்லாம் இல்ல சார், நீங்க சரி, போய் அவரை பரப்புரை அந்த கொண்டு போங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் வெளியிருந்து பேசுறாரு, டிராவல்ல வர்றாரு. Wait பண்ணுங்க. ஏன் இது இருங்க, நான் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கேன், நீங்க Yes, இவ்வளவு go on, go on. அவசரப்படுறீங்க. என்னன்னா, அதாவது இப்ப போற போக்குல வந்து மேடம் வந்து அதான் இந்த இவங்க அப்படி பேசிட்டாங்க, மகளிர் உரிமை இவரு இப்படி தப்பா பேசிட்டாரு. தூத்துக்குடியில இருக்கிற மேடம் நான் இப்போ இங்க 13 பேரை ஈவு இறக்க இல்லாம சுட்டு கள்ளச்சாராய மரணம் சார், கள்ளச்சாராயம் துடிக்க துடிக்க இருந்தாங்க 24 பேர் கள்ளச்சாராயத்தினால. தாமிரபரணி ஆற்றில எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு குழந்தை உட்பட. தாமிரபரணி ஆற்றில துப்பாக்கி சூடு நடந்தது மறந்துடாதீங்க. 99 உட்பட மறந்துடாதீங்க. 98 கோயம்புத்தூர் கலவரம் மறந்துடாதீங்க. சஃபி மட்டும் பேசுங்க. கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க, பதட்டப்படாம கேளுங்க. தூத்துக்குடியில இப்ப இருக்கிறேன் அக்கா கனிமொழி அவங்க மேடையில பேசும்போது விவசாயிகளை 1 பைசா 2 பைசா மின்சார கட்டணம் உயர்வுக்காக தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வை கேட்ட போது துடிக்க துடிக்க சுட்டு போட்டாங்க சார். என்ன சார் நீங்க என்ன சார் செய்றீங்க நீங்க? ஒரு நிமிஷம் அவர் டிராவல்ல இருக்காரு, புரிஞ்சுக்கங்க. நாகராஜ் அவர்கள் நீங்க பேசுறப்ப அவர் குறுக்கிடுறாரு, அதை புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். என்னன்னா இங்க பேசுறீங்க பேசும்போது நீங்க பாருங்க, நீங்க இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? சந்து கடைகள் தமிழ்நாட்டு எவ்வளவு சந்து கடை தெரியுமா? டாஸ்மார்க் போக ஏகப்பட்ட ஒரு டாஸ்மார்க் கடைக்கு 5 சந்து கடைகள். எல்லா திமுக நிர்வாகிகளுக்கு சென்று சேருகிறது. நீங்க தொடர்ந்து பதிவு செய்யாதீங்க. சஃபி முடிச்சுங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன், கேளுங்க சார். கார்கே, நீங்க அவரை மட்டும் பேச வாய்ப்பு கொடுத்து எப்படி? தொடர்ந்து ஒரு பொய்யா பேசிட்டு இருக்காரு. வாய்ப்பு கொடுங்க நீங்க. ஒரே நிமிஷம், அவர் டிராவல்ல பேசிட்டு இருக்காரு. அவர் அத்தனையும் பொய்யா பேசுறாரு. இல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சந்து கடைகள் நான் கணக்கு கொடுக்க எவ்வளவு இருக்குங்க? எவ்வளவு பிரைவேட் பாருக்கு நான் கணக்கு கொடுக்கிறேன். எப்படி சொல்றாரு? டாஸ்மார்க்ல வந்து எந்த பாதிப்பு? ஒரே நிமிஷம். தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு போறது பொய்யா நாகராஜ் சாருக்கு? அது பொய்யா? சரி கேக்குறேன், அதையும் கேக்குறேன். நாகரிகமா பேசுங்க. சரி ஓகே அதே நான் கேக்குறேன். நான் வரேன். சுருக்கமா முடிச்சிருங்க. என்னன்னா 13 பேரை சுட்டுக் கொல்லும் போது ஒரு பதவியில இருந்த முதல்வர் என்ன சொன்னாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். கதையை சொல்லிட்டு இருக்காதீங்க சார். நீங்க இப்ப என்ன பண்ணீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க சார். இப்ப என்ன பண்ணீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். சார் 3 வருஷத்துல என்ன பண்ணீங்க? 3 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க பணத்துல பேசுறீங்க, மக்களுக்கு நேரடியா பயன்படுற போறான்னு சொன்னீங்கல்ல. 3 வருஷம் என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு 10 வருஷம் என்ன பண்ணீங்க? சரி ஓகே அந்த கேள்வி நான் கேக்குறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் படிக்கிறேன். வாய்ப்பு தரேன். ஒரே நிமிஷம் மக்களை ஏமாத்துறீங்க நீங்க. நிறைய குற்றம் சொல்றீங்க நீங்க. திருச்சிவேல்சாமி, நாட்டினுடைய பொருளாதாரம் பத்தி கவலை இல்லையா? எப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் சார்? எவ்வளவு பேருக்கு சார் கொடுக்க முடியும்? போற போக்குல தேர்தல் அறிக்கை வெளியிடுறதா பாஜக கேள்வி எழுப்புது சார். நான் என்ன கேட்கிறேன், பாஜக கேட்கிறாங்கல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்னால அவர்கள் என்னென்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதுல எதையாவது ஒண்ணு நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நாங்கள் எப்படி செய்கிறோமா இல்லைன்னு நாங்க வரும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம், முன்னாலே சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நீங்க 2-3 தவறான செய்திகள் பதிவாகுது. ஒன்று, பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்ததுக்கு யாருங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம வழக்கறிஞர் அம்மையா சொல்லும்போது, இந்தியாவில் இப்ப எங்க சொந்த பஞ்சாயத்து, அங்க ஒரு பெண் தான் இப்ப பஞ்சாயத்து போர்டு தலைவர். பஞ்சாயத்து போர்டு தலைவராக, ஒன்றிய தலைவராக, பெருந்தலைவராக, ஜில்லா போர்டு தலைவராக இப்படியெல்லாம் பெண்கள் வருவதற்கு வழிவகுத்ததே நாங்கள் கொண்டு வந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம். அதை மறந்துடாதீங்க. அதே போல நண்பர் ராகராஜ் ஒன்று சொன்னார், பெட்ரோல் சொன்னார். காங்கிரஸ் ஆட்சியில் உலக வரலாற்றிலே இல்லாமல் குருடாயினுடைய விலை உயர்ந்தது அப்பதான் $148. இது ஒன்றும் உலக வரலாறுல அப்படி கூடுனதே கிடையாது. அப்படி வெளிநாட்டில் வாங்கி நாங்க 70 ரூபாய்க்கு அதை வித்த போது ஐயோ நாடு போச்சு ஊர் பூரா நீங்க டான்ஸ் ஆடினதெல்லாம் தெரியும். அப்பதான் நீங்க என்ன சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 மாசத்துல பெட்ரோல் விலையை பாதியா குறைப்போம். நீங்க இன்றைக்கு குருடாயுடைய விலை என்ன? நீங்க உங்களுக்கு துணிவு இருந்தால் என்ன வெளிப்படையா சொல்லுங்க. எண்ணெய் பத்திரம் வாங்கி கடனுக்கு உள்ளாக்குறது காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சாரு சார். அதை திரும்ப கட்டது பாஜக. நீங்க கேக்குறீங்கல்ல, அதான் எவ்வளவு கடை எவ்வளவு நீங்க வசூல் பண்ணீங்க? உண்மையை சொல்லாம பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்கள் நீங்க தான். நான் என்ன கேட்கிறேன் கேட்டு பதில் சொல்லுங்க. நீங்க கடன் வாங்குறதே வச்சுக்கோ,
நாங்க எவ்வளவு கடன் போட்டோம், நீங்க வந்த உடனே என்ன பெட்ரோல்ல வசூல் பண்ணீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அந்த கணக்குல போட்டா 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் விற்கணும். இந்தியாவுல பெட்ரோல் வாங்கி நேபாளல விக்கிறான், அவன் 50 ரூபாய்க்கு விக்கிறான், நீங்க வட்டியா 100 ரூபாய். அப்ப 1 லிட்டர் பெட்ரோல்ல 50 ரூபாய் வாங்குறீங்கன்னா இந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அந்த பணம் எல்லாம் எத்தனை லட்சம் கோடி? அத கணக்க வெளிப்படையா சொல்லுங்க, அப்ப உண்மை என்னன்னு புரியும். அதோட போற போக்குல ஒன்னு சொன்னீங்க பாருங்க, உடல் புல்லரிச்சு போச்சு. பெண்களின் மானம் காக்கிற திட்டமா? மணிப்பூர்ல நடந்தது உலகமே காரி துப்புச்சே. ஊர்வலத்தை கூட்டு போனாங்களே நிர்வாணமா 2 பெண்களை, அதுக்கு இதுவரை நீங்க ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் அம்மையார் சொன்னாங்க. குஜராத்தில் நடந்த பில்கிஸ் பானு அந்த ஒரு கேஸ், வேற எதுவுமே வேணாம். உச்சநீதிமன்றத்தில் அந்த மாநில அரசு சொன்னது என்ன? நாங்கள் மற்றவர்களை விடுதலை பண்ணல, மத்திய உள்துறையினுடைய ஆலோசனை தான் விடுதலை பண்ணணும். ஆக மத்திய மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை கதறப்பதற கற்பழித்து குழந்தையை கொன்று குடும்ப உறுப்பினை கொன்ற 10 பேரை நாணயமானவர்கள் கண்ணியமானவர்கள் அப்படி ரிலீஸ் பண்ணதான் பெண்களை பாதுகாப்பதா? அதை விட்டு ஏன் 19 சொல்றாங்க? சரி கேப்போம் ஒரு நிமிஷம். திரு ஜி.கே. நிறைய குற்றச்சாட்டுகள் உங்க மேலதான், பாஜக மேல. இல்லைங்க, இவங்க பழங்கதைகளை பேசிட்டு குற்றச்சாட்டை முன்வைத்துவிட்டு பொய்யான தேர்தல் அறிக்கையை தொடர்ச்சியாக மக்களுக்கு கடந்த முறை இப்படித்தான் வழங்கினாங்க. ஆட்சிக்கு வர முடியல, இந்த முறையும் வழங்கி இருக்கிறார்கள். இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர்ற மாதிரி மக்களுடைய ஆசைகளை தூண்டி நான் சொல்ற சமூக நீதி குறித்து பேசினாங்களே, வேங்கை வயல் நடந்தது தெரியும் உங்களுக்கு, குடிநீரில் மலம் கலந்ததுடைய அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன செய்தார்கள் இன்னைக்கு வரைக்கும்? இன்னை வரைக்கும் தீர்வு கொடுத்ததா? இவங்க கூட இருக்காங்களே சந்தோஷ் காலியில நடக்கிற விஷயங்கள், பெண்களுடைய நிகழ்ச்சி என்ன செஞ்சாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும்? நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் 65 வருஷம் கோச்சுக்குவாரு. 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு இருக்கிறது. என்ன செய்தது? இவங்க கொடுத்த வாக்குறுதியில ஒரு வாக்குறுதியில் மாற்றம் இருக்கிறதா? நாங்க சொல்றோம், நாங்க ஆர்டிகல் 370 சொன்னோம் மாத்தணும், ராமர் கோயில் சொன்னோம் கட்டணும், இந்தியாவை பலப்படுத்துவோம் செஞ்சோம். இன்னைக்கு முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தோம், நீட் தேர்வை கொண்டு வந்தோம், எத்தனை விஷயங்களை செஞ்சிருக்கோம், வலிமைப்படுத்துகின்ற பல திட்டங்களை செஞ்சிருக்கோம். நாங்க இன்னைக்கு எத்தனை மசோதாக்கள் நிறைவேறிக்கிறது, எத்தனை சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், பெட்ரோல் ஜிஎஸ்டி கொண்டு வரும்னு சொன்னா அதை ஒற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு அரசு இருக்கிறது. அந்த வருமானத்தை முழுமையாக பெட்ரோல் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேசுறீங்களே, மாநிலத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் போகுது பெட்ரோல் வருமானம், எவ்வளவு ஜிஎஸ்டி போகுது தெரியாதா? சும்மா ஒரே அடியாக போய் அள்ளி வீசாதீங்க. உங்க வேலை, நீங்க திருடுறதுக்கு இந்த வழிவகை பண்றீங்க. சதுரங்க வேட்டை காரியத்தை நீங்க தான் செய்றீங்க. சரி, திரு ஜி.கே. மகளிர் வாக்கு பாஜக கிடைக்கும் சொல்ல முடியுமா? ஓகே திரு ஜி.கே. மகளிர் வாக்கு பாஜக தான் கிடைக்கும் உறுதியா சொல்ல முடியுமா? இறுதியா சார் நான் உறுதியா சொல்றேன் சார். நாங்க தமிழ்நாட்டுல 4 கோடி பேருக்கு எங்க நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்து இருக்கிறது. பெண்கள் ஒரு சொல்றேன் சார். இப்ப நான் ஒரு கூட்டாட்டம் பண்றேன், பட்டியல மக்கள் வந்திருந்தாங்க, அந்த பெண்கள் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், கையை தூக்குங்கள், எத்தனை பேருக்கு திட்டம் கிடைத்திருக்கிறது? அத்தனை பெண்களும் கையை தூக்கினார்கள். நாங்கள் மத்திய அரசால் பலன் பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கேட்டேன். எங்களுக்கு இடைஞ்சல் எல்லாம் திமுக தான். எங்களுடைய கணவர்களை மது குடிக்க வைக்கிறது, எங்கள் பெண்களை மது குடிக்க வைக்கிறது. தயவு செய்து திமுக அரசை அகற்றுங்கள், மதுக்கடைக்கு மது ஒழிப்பு செய்வதற்காக நீங்கள் எங்களுக்காக துணைகள் என்று பட்டியல மக்கள் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் போய் காங்கிரஸ் அதோடு கூட்டணி இருக்கிறது, தமிழகத்தை கேடுகட்ட நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த காங்கிரசும் திமுகவும் துடைத்தெறியப்பட வேண்டும். சொல்றதுக்கு என்ன யோக்கியதே கிடையாது. சரி, ஓகே, இறுதி கருத்து உங்களுக்கு பெண்கள் ஓட்டு சொல்ல முடியல. பெண்கள் ஓட்டு சந்தேகமே வேண்டாம் சார், அது அதிமுக தான் வரும். ஏன்னா எண்ணற்ற நல்ல திட்டங்களை கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சியில, புரட்சி நம்ம எடப்பாடியார் ஆட்சியில தான். ஆனா அதையெல்லாம் பொறுக்க முடியாதான். அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா மினி கிளினிக், அம்மான்ற பேர் பசுமை இல்லத்தோட கலைஞர் பசுமை இல்லம் மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பயம் பதட்டம் இருக்கும் பாருங்க. சோ முழுக்க பெண்களுக்காக பாடுபட்ட ஒரே இயக்கம் அதிமுக. பெண்கள் வாக்கு யாருக்கு? மகளிருடைய மிகப்பெரிய வரவேற்பு திராவிடத்திற்கு இப்ப இருக்குது. முக்கியமான விஷயம், 1000 ரூபாய் விடுங்க, இப்போ மேல இந்தியா கூட்டணி ஜெயித்து விட்டால் சிலிண்டர் 500 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டது. மகளிருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அடுத்ததாக இப்ப 1 லட்சம் ரூபாய் தரும்னு சொல்லிட்டு இதில் ஆடி போயிருக்கிறது பாஜகவும் அதிமுகவும்.
இந்த நம்மளுடைய பேனல்லே பாத்தீங்களா அதிமுக பாஜகவும் சார் அதெல்லாம் உங்களுக்கு பழக்க தோஷம், உங்களுக்கு பழக்க தோஷம். 17 வருஷம் இருந்து ஒரு கல்வியை கூட மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல. நீங்க தான் கள்ள கூட்டணி சார், நாங்க நல்ல கூட்டணி, நேர்மையான கூட்டணி. அதையே தான் பேசுவேன், சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே, சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. அப்ப இததான் சொல்றீங்க, சொல்றதுக்கு நல்லது நான் இருந்தா பரவாயில்ல, இததான் சொல்லிட்டு இருக்கீங்க சார். 2 தேசிய கட்சிகள் ஒண்ணுதான் சார், 2 தேசிய கட்சிகள் ஒண்ணுதான் சார். எங்க சார் கட்சி மாநில உங்களுக்கு 2 பேர் கொண்டு வந்தீங்களா? மீனவர்களுக்கு என்ன பண்ணீங்க? திருச்சிவேல் சார், பெண்கள் வாக்கு யாருக்கு முடிச்சுங்க? அதாவது நான் துவக்கத்திலே சொன்னதை போல பெண்கள் தான் குடும்பத்தை நடத்துவதற்கான மொத்த சுமையும் சுமக்கிறவர்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி செய்தார்கள், இப்போது அவருடைய நிலைமை என்ன? வெறும் 300 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் 1000 ரூபாயை தாண்டியதுக்கு என்ன வழி? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் மீண்டும் அந்த வசந்த காலம் வந்தால்தான் நாம் வாழ முடியும் என்று இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். இதுல எந்த சந்தேகம்? மகளிர் வாக்கு யாருக்கு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாட்டிலேயே மகளிர் வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது. யாருடைய வாக்குறுதி சென்று சேர போகிறது பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி.